பொதுவா இப்போ ஒரு ஏக்கர் நிலத்துல ஒரு 10ஓ 12ஓ மாடுகளை அடைச்சு வச்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடுமையான ஒரு துர்நாற்றம், அப்புறம் மலை மாதிரி குவியும் சாணம், தீவனத்துக்கான அதிகப்படியான செலவு. ம். கடைசியில அந்த விவசாயிக்கு மிஞ்சுறது என்னவோ ஒரு கழுத்து இருக்கும் கடனா தான் இருக்கும். ஆமா, கரெக்ட். நாம பல பால் பண்ணைகள அப்படிதான் பார்த்திருப்போம். ஆனா, அதாவது இப்போ இதே ஒரு ஏக்கர் நிலம், இதே ஒரு 10, 12 மாடுகள், இத வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு கழிவு கூட வெளிய போகாம, மாசம் ரூ. 1,00,000 வரைக்கும் லாபம் எடுக்க முடியும்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா. அது ஒரு மாயாஜால கதை மாதிரி தான் கேட்கும். ஏன்னா விவசாயம்னாலே அது ஒரு கஷ்டமான வேலை. அதுல பெருசா லாபம் எல்லாம் பார்க்க முடியாதுங்கிற எண்ணம் நம்ம சமூகத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. ஆனா இன்னைக்கு நாம அலசப் போற இந்த ஆதாரம் அந்த எண்ணத்தை சுக்குநூறா உடைக்குது. அதாவது தி 1 ஏக்கர் ஜீரோ வேஸ்ட் டைரி ப்ளூ பிரிண்ட். 1 ஏக்கர் கழிவில்லா பால் பண்ணைக்கான வரைபடம். இந்த ஒரு குறிப்பிட்டே தான் இன்னைக்கு நம்ம விரிவா பிரிச்சு மேய போறோம். ஆமா, நேயர்கள் இத வெறும் ஒரு சாதாரண விவசாய கையேடுன்னு நினைச்சிடக்கூடாது. இது ஒரு மிகச்சிறந்த பிசினஸ் மாடல். சூப்பர் பாயிண்ட். ஒரு தொழில்ல அந்த வீணாக்கல்க, அதாவது வேஸ்டேஜ எப்படி லாபமா மாத்துறதுங்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கலான பாடம் இதுல இருக்கு. ஆனா எனக்கு இருக்கிற முதல் கேள்வியே என்னன்னா, 1 ஏக்கர் நிலம்ங்கிறது ரொம்ப ஒரு சின்ன இடம். அதுக்குள்ள எப்படிங்க ஒரு முழுமையான பண்ணைய அமைக்க முடியும்? அந்த சின்ன இடம் தான் இந்த மொத்த திட்டத்தோட பலமேன்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி அதோட ப்ளூ பிரிண்ட் எவ்ளோ முக்கியமோ, அதே மாதிரி இந்த 1 ஏக்கர் நிலத்தை இவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கறதுல தான் அந்த மொத்த சூட்சுமமும் இருக்கு. நிலத்தை இவங்க ரொம்ப துல்லியமா பிரிக்கிறாங்க. ஓ! அதாவது ஸ்கொயர் ஃபீட் கணக்குலயா? ஆமா. ஒரு ஓரத்துல மாடுகளுக்கான கொட்டகை இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா, மாடுகள் சுதந்திரமா நடந்து திரியறதுக்கு பேடாக் அப்படின்னு சொல்ற ஒரு ஓபன் ஸ்பேஸ், அதாவது ஒரு திறந்த வெளி இருக்கும். ஒரு நிமிஷம். மாடுகளை எப்பவும் கட்டி போடாம அதுங்க நடமாட இடம் விடுறாங்களா? 1 ஏக்கருக்குள்ள இதுக்கு இடப்பற்றாக்குறை வராதா? வராது. ஏன்னா, மாடுகள் மன அழுத்தம் இல்லாம இருந்தாதான், அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாதான் பாலோட உற்பத்தி சீராக இருக்கும்னு இந்த வரைபடம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதுக்கடுத்து அந்த 1 ஏக்கர்ல முக்கால்வாசி இடத்த CO4 நேப்பியர் புல், அந்த பசுந்தீவனம் வளர்ப்பதற்காக ஒதுக்கீடு செய்றாங்க. ம். சரி. அப்ப மீதி இருக்கிற இடத்துல? அந்த மீதி உள்ள ரொம்ப சின்ன பகுதிகள்ல தான் அந்த உரம் தயாரிக்கிற இடம், அப்புறம் பயோகேஸ் பிளான்ட் மற்றும் அசோலா வளர்க்கிற தொட்டிகள் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். இது அப்படியே நான் கற்பனை செஞ்சு பார்க்கும்போது ஒரு பயாலஜிக்கல் பேட்டரி மாதிரி எனக்கு தோணுது. அதாவது எந்த ஒரு எனர்ஜியும் வீணாகாம அந்த 1 ஏக்கருக்குள்ளேயே சுழன்றுகிட்டே இருக்கு. அந்த ஜீரோ வேஸ்ட் தத்துவம் இங்க எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். கண்டிப்பா. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சைக்கிள். இப்போ மாடு சாணம் போடுது. அந்த சாணத்தை அப்படியே குப்பையில கொட்டாம நேரா பயோகேஸ் பிளான்ட்டுக்கு அனுப்புறாங்க. அதிலிருந்து வர்ற மீத்தேன் கேஸ் மூலமா சமையல் எரிவாயுவோ அல்லது பண்ணைக்கான மின்சாரமோ கிடைக்குது. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, அந்த பயோகேஸ் பிளான்ட்ல இருந்து ஒரு கழிவு வெளியேறுமே. கரெக்ட். அங்கதான் இந்த திட்டத்தோட உண்மையான அழகே இருக்கு. அந்த பயோகேஸ் பிளான்ட்ல இருந்து வெளியே வர கசடு, அதாவது அந்த ஸ்லரிய அவங்க கழிவா பாக்குறதில்ல. அத அப்படியே இந்த மண்புழு உரம் தயாரிக்கிற இடத்துக்கு மாத்துறாங்க. ஓஹோ! அப்போ மண்புழுக்கள் அந்த சாணக் கசடை சாப்பிட்டு உரமாக்குவா? ஆமா, சாப்பிட்டு ஒரு ரொம்ப தரமான இயற்கை உரமா அதை மாத்திடுது. அதே போல பாத்தீங்கன்னா, மாட்டின் கோமியத்தை சேகரித்து அதை இயற்கை பூச்சிக்கொல்லியாகவும் உயிரி உரமாகவும் மாற்றாங்க. மாட்டு கொட்டகையை கழுவுற தண்ணீர் கூட வீணாவதில்ல. அப்போ அந்த தண்ணியை நேப்பியர் புல்லுக்கு விட்டுருவாங்களா? எக்ஸாக்ட்லி. நேராக அந்த 3/4 ஏக்கர் நேப்பியர் புல் விளைகிற நிலத்துக்கு அது பாய்ச்சப்படுது. வாவ்! அப்போ ஒரு இயந்திரத்தோட கழிவு அடுத்த இயந்திரத்துக்கு எரிபொருளா மாறுது. மாட்டிடமிருந்து கிடைக்கிற எதுவும் இங்க குப்பை கிடையாது. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாகு? இல்ல, கழிவே இல்ல அப்படின்னு சொல்றத கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் செய்யணும்னா அந்த விவசாயிக்கு ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இருக்காதே. சாணத்தை அள்ளணும், அப்புறம் அதை பயோகேஸ்ல போடணும், மண்புழுவை பராமரிக்கணும், இதுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் தேவைப்படும்ல. ஆமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அப்போ கழிவு இல்லேனா செலவே இல்லேன்னு அர்த்தம் கிடையாதே. இந்த லேபர் காஸ்ட் எல்லாம் இருக்குமே. அது ஒரு ரொம்ப கூர்மையான கேள்வி. இப்போ இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இந்த ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிறது ஜீரோ ஒர்க் கிடையாது. இதுக்கு நிச்சயமா கடுமையான உழைப்பும் வேணும், வேலையாட்களும் தேவை. உங்க செலவுகள் பூஜ்யமாகிடாது. ஆனா இந்த தத்துவத்தோட பொருளாதார லாஜிக் வேற.
அதாவது எப்படி? வெளியில இருந்து நீங்க வாங்குற பொருட்கள் மீதான சார்பு, அந்த டிபெண்டன்சி இங்க பெருமளவு குறையுது. நீங்க உரம் வாங்க கடைக்கு போக வேண்டாம், பூச்சிக்கொல்லிக்கு காசு செலவழிக்க வேண்டாம். கரெக்ட். மின்சாரம், சமையல் எரிவாயுக்கான செலவும் மிச்சம். ஆமா, உங்க பண்ணைக்குள்ளேயே ஒரு தற்சார்பு பொருளாதாரம் உருவாகுது. உங்களுக்கு அந்த இன்புட் காஸ்ட் ரொம்ப குறைஞ்சிடுது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ரசாயன உரத்துக்கும் கரண்ட் பில்லுக்கும் வெளியில கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை நாம இங்க வேலையாட்களுக்கான சம்பளமா கொடுக்கறோம். நம்ம பணம் நமக்குள்ளேயே சுழலுது. சரி, உரம், மின்சாரம் இதுக்கெல்லாம் காசு மிச்சமாகுதுன்னு வச்சுப்போம். ஆனா ஒரு பால் பண்ணையோட மிகப்பெரிய செலவே அதோட தீவனம் தானே. ஆமா, ஒரு பால் பண்ணையில லாபத்தை அப்படியே முழுங்குற ஒரு பெரிய விஷயம்னா அது அந்த தீவன செலவு தான். அதனால தான் இந்த ப்ளூ பிரிண்ட்ல ஃபீடிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது தீவன உத்தி ரொம்ப கடுமையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லுங்க. மாடுகளுக்கு கொடுக்கப்படுற மொத்த உணவுல 60% தீவனம் அந்த 1 ஏக்கர் நிலத்திலேயே வளர்க்கப்படுற பசுந்தீவனமான நாட்பியர் புல்லாக இருக்கணும். ஓகே, அந்த 3/4 ஏக்கர் நிலத்துல புல் வளருது. அதுலேருந்து அந்த 60% கிடைச்சிடும். மீதி 40%. அதுல 20% அசோலாவாக இருக்கணும். அப்புறம் ஒரு 10% காய்ந்த உலர் தீவனம். மீதமுள்ள வெறும் 10% மட்டும்தான் நீங்க வெளியில விலை கொடுத்து வாங்குற அடர் தீவனமாக, அதாவது கான்சென்ட்ரேட் ஃபீடா இருக்கணும். ஒரு நிமிஷம், இங்கேதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. வெறும் 10% மட்டும்தான் கடையில வாங்கும் தீவனமா? நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பால் பண்ணை வச்சிருக்கவங்க மூட்டை மூட்டையா அடர் தீவனத்தை வாங்கி மாடுகளுக்கு வைப்பாங்க. அப்போதான் பால் அதிகம் கறக்கும்னு நம்புறாங்க. ஆமா, அதுதான் பொதுவான ஒரு எண்ணம். அப்போ வெறும் 10% அடர் தீவனம் கொடுத்தா மாடுகளுக்கு தேவையான சத்து கிடைக்குமா? லாபத்துக்காக மாடுகளை பட்னி போடுற மாதிரி ஆகாதா இது? இல்ல, அது பட்டினி போடுறது கிடையாது. இது ஒரு ஸ்மார்ட்டான நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட். நீங்க அந்த அசோலா பத்தி சரியா புரிஞ்சுக்கணும். அசோலா அப்படிங்கிறது தண்ணீர்ல வளரக்கூடிய ஒரு சின்ன பெரணி வகை தாவரம். இது வளர்க்கறதுக்கு பெரிய இடமெல்லாம் தேவையில்லை. ஓ, அந்த ஒரு சின்ன இடத்துல வளர்க்கறதா சொன்னீங்களே, அதுவா? ஆமா, ஒரு சின்ன தார்பாலின் ஷீட்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நிழலான இடத்துல வச்சா போதும். அது பாட்டுக்கு ரொம்ப வேகமா பல்கி பெருகிடும். இதோட சிறப்பே இதுல இருக்கிற அதிகப்படியான புரதச்சத்து தான். அப்போ கடையில வாங்குற தீவனத்தில் இருக்கிற அந்த புரதத்தை இந்த அசோலா ரீப்ளேஸ் பண்ணிடுமா? கண்டிப்பா. அசோலால 25 முதல் 30% வரை புரதம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மாடுகளுக்கு இது ரொம்ப ஈஸியா செரிமானமாகிடும். இப்போ கடையில விற்கிற அடர் தீவனங்களை நீங்க மூட்டை மூட்டையா கொட்டும்போது ஒருவேளை பாலுன் உற்பத்தி கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஆனா அதோட கணக்கை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணக்குன்னா அந்த அடர் தீவனத்தோட விலைய சொல்றீங்களே? ஆமா, அதிகமா கறக்கிற பாலை வித்து வர்ற காசுல பெரும்பகுதி திரும்பவும் அந்த தீவன கடைக்கே தான் போகும். பால் உற்பத்தி அதிகமா இருக்கும், பணப்புழக்கம் நிறைய நடக்கும். ஆனா மாத கடைசியில விவசாயி கையில லாபம்னு ஒன்னும் நிக்காது. அதாவது நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன், ஆனா என்னோட லாபத்தை அந்த தீவன கடைக்காரர் அனுபவிப்பார். கரெக்ட், அதுதான் நிதர்சனம். அப்போ பால் உற்பத்தியை ரொம்ப அதிகப்படுத்துறதை விட தீவன செலவை குறைக்கிறதுல தான் உண்மையான லாபம் ஒழிஞ்சிருக்கு. இந்த அசோலாவும் நேப்பியர் புல்லும் தான் அந்த வேலையை சூப்பரா செய்யுது. சரி, இப்ப இந்த பயாலஜிக்கல் பேட்டரி செட் ஆயிடுச்சு, மாடுகளுக்கும் சரியான உணவு கிடைக்குது. இப்ப கொஞ்சம் நம்பர்ஸ், அதாவது எண்களை வச்சு பேசுவோம். தாராளமா பேசலாம். நீங்க முதல்ல 1,00,000 ரூபாய் லாபம்னு சொன்னீங்க இல்லையா? அது எப்படி வருது? இதோட கணிதம் என்ன? இப்போ இந்த ஒரு ஏத்த ஒரு இலக்கு 10 முதல் 12 மாடுகள் வளர்ப்பதுதான் சரியான அளவுன்னு பார்த்தோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான உயிரியல் கணக்கு இருக்கு. 12 மாடுகளும் வருடம் முழுவதும் எப்போ பார்த்தாலும் ஒரே நேரத்துல பால் கறக்காது. ஆமா, மாடுகளுக்கு அந்த சினை காலம், பால் கறக்காத காலங்கள்னு ஒன்று இருக்கும்ல. எக்ஸாக்ட்லி. அந்த ட்ரை பீரியட்ஸ மனசுல வச்சு சுழற்சி முறையில எப்போதுமே குறைஞ்சது ஒரு 6 முதல் 8 மாடுகள் பால் கறக்கும் நிலையில இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓ, அதனாலதான் அந்த 10-12 மாடுகள் தேவைப்படுது. அப்போ சராசரியா 8 மாடுகள் பால் கறக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு மாடு ஒரு நாளைக்கு 10 முதல் 12 லிட்டர் பால் கறக்கும்னு இந்த ஆவணம் சொல்லுது. அப்போ 8 மாடுகள்னா ஒரு நாளைக்கு 80 லிட்டர் பால். ஆமா, 80 லிட்டர். ஒரு லிட்டர் பாலை சராசரியா ஒரு 40 ரூபாய்க்கு விட்டா ஒரு நாளைக்கு 3,200 ரூபாய் ஆச்சு. இத 30 நாளைக்கு கணக்கிட்டா மாதத்துக்கு சுமார் 96,000 ரூபாய். வாவ், கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் பால் விற்பனையில மட்டுமே கிடைக்குது. ஆனா பாருங்க, லாப கணக்கு இதோட முடியல. பால் விற்பனை மட்டுமே ஒரு பண்ணையோட வருமானமா இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த ப்ளூ பிரிண்டோட ஹைலைட். நாம முதல்ல பேசின அந்த துணை பொருட்கள், அதாவது பை ப்ராடக்ட்ஸ், இங்க தான் உங்களுக்கு கை கொடுக்குது.
அந்த மண்புழு உரம், கோமியம் அதெல்லாம் சொல்றீங்களா? ஆமா, நீங்க தயாரிச்ச அந்த மண்புழு உரம், கோமியத்திலிருந்து எடுத்த இயற்கை பூச்சிக்கொல்லி, அப்புறம் பயோகேஸ் மூலமா நீங்க மிச்சப்படுத்தின பணம், இது எல்லாம் கணக்குல சேர்த்தா உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 15,000 முதல் 30,000 ரூபாய் வரைக்கும் கூடுதல் வருமானமோ அல்லது சேமிப்போ கிடைக்கும். திரு மின் உற்பத்தியாளர். இதை இப்படி பார்க்கும்போது தான் இதோட முழு பரிமாணமும் எனக்கு புரியுது. ரொம்ப சரியான பார்வை. இத நாம கொஞ்சம் பெரிய கோணத்துல பார்த்தோம்னா, விவசாயத்துல எப்போதுமே ஒரே ஒரு பொருளை மட்டுமே நம்பியிருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. ஆமா, ரிஸ்க் அதிகம். இப்ப ஒருவேளை பாலின் விலை கொஞ்சம் சரிந்தாலும், அல்லது ஒரு மாடு திடீர்னு பால் கறக்காம போனாலும், இந்த துணை பொருட்கள் தான் உங்களை வீழ விடாம தாங்கி பிடிக்கும் தூண்கள். சரி, இப்போ செலவுகளை பார்ப்போம். ஏன்னா செலவுகள் போக மீதி தானே லாபம். சொல்லுங்க. தீவனம், வேலையாட்கள், மருத்துவ பராமரிப்பு, இதுக்கெல்லாம் மாசம் ஒரு 40,000 முதல் 60,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும்னு வச்சுப்போம். உங்களோட மொத்த வருமானம் சுமார் 1,25,000 ரூபாய்னா, அதுல இந்த 50,000 ரூபாய் ஆவரேஜ் செலவுகள் போக உங்க கையில மாசம் ஒரு 70,000 முதல் 1,00,000 ரூபாய் வரைக்கும் உறுதியான நெட் ப்ராஃபிட், அதாவது நிகர லாபம் நிக்கும். ஒரு ஏக்கர் நிலத்துல மாசம் 1,00,000 ரூபாய் நிகர லாபம். நிஜமா இதை கேட்கும்போது நாளைக்கே போய் ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கி ஒரு 10 மாடுகளை பிடிச்சு கட்டி பிசினஸ் ஆரம்பிச்சிடலான்னு எனக்கே ஒரு ஆசை வருது. யூடியூப் வீடியோக்களை சொல்ற மாதிரி 30-40 நாள்ல லட்சாதிபதி ஆகிடலான்னு தோணுது. ஆனா அங்கதான் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். கரெக்ட். கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வருவோம். அதாவது ஒரு ரியாலிட்டி செக். முதல் நாளே இந்த கரன்சி நோட்டுகள்லாம் கொட்ட தொடங்கிடுமா? இதுல இருக்கிற சிக்கல்கள் என்னன்னு சொல்லுங்க. நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த ஒரு உண்மையான பிசினஸும் முதல் நாளே லாபத்தை கொடுக்காது. குறிப்பா இது ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம். ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ண உடனே வேலை செய்ய ஆரம்பிக்காது. இந்த வரைபடம் லாபத்தோட காலக்கோடு, அதாவது டைம்லைன் பத்தி ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. அதாவது எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்றாங்க? முதல் 3 மாசத்துல உங்களுக்கு லாபமே இருக்காது. சொல்லப்போனா பல குழப்பங்களும் இருக்கும். ஏன்னா அந்த 3/4 ஏக்கர்ல நேப்பியர் புல் வளர நேரம் எடுக்கும் இல்லையா? அசோலா தொட்டிகள் செட் ஆகணும், மாடுகள் அந்த புதிய சூழலுக்கு பழகணும், மண்புழு உரம் தயாராகவே குறைஞ்சது 45 - 60 நாட்கள் ஆகுமே. சரியா கணிச்சிட்டீங்க. அந்த மண் தன்மையை மாற்றி இந்த சுழற்சி உருவாக நேரம் எடுக்கும். 3 முதல் 6 மாதங்கள் ஆகும்போது தான் இந்த சிஸ்டம் ஒரு சீரான நிலைக்கு வரும். அப்போ நீங்க மாசம் ஒரு 30,000 முதல் 60,000 ரூபாய் வரை லாபம் பார்க்க முடியும். ஓகே, அப்போ அந்த 1 லேக் மார்க் எப்போ ரீச் ஆகும்? 6 முதல் 12 மாதங்கள்ல அந்த பேட்டரி முழுமையா சார்ஜ் ஆகிடும். அப்போ உங்களோட லாபம் 70,000 ரூபாயை தாண்டும். எந்த ஒரு பெரிய சறுக்களும் இல்லாம நிலையான 1,00,000 ரூபாய் லாபத்தை எட்ட குறைந்தது 12 முதல் 18 மாதங்கள். முறையான உழைப்பும் பொறுமையும் தேவை. 18 மாதங்கள். இது ஒரே இரவில் பணக்காரனாகும் திட்டம் அல்ல. மெதுவா ஆனா உறுதியா வளரும் ஒரு தொழில்முனைய மாதிரி என்பதை நேயர்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த 18 மாத பயணத்துல பண்ணையாளர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் என்னென்ன? எதையெல்லாம் தவிர்க்கணும்னு அந்த ஆவணம் சொல்லுது? முதல் பெரிய தவறு பேராசை. 10 மாடு வச்சா 1,00,000 கிடைக்குது, அப்போ 20 மாடு வச்சா 2,00,000 கிடைக்கும்னு நினைச்சு அந்த ஒரே ஏக்கருக்குள்ளேயே மாடுகளை அதிகமா அடைக்கிறது. அந்த ஸ்பேஸ் பத்தாம போயிடுமே. ஆமா, இது என்ன பண்ணும்னா மாடுகளுக்கு நடமாட இடம் இருக்காது, ஸ்ட்ரெஸ் வரும், தீவன பற்றாக்குறை உருவாகும். உடனே நீங்க வேற வழி இல்லாம கடையில போய் தீவனத்தை வாங்குவீங்க. அங்க உங்களோட அந்த 10% ரூல் உடையும், உங்களோட லாபமும் அடிபடும். அப்போ பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த சிஸ்டம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல தாங்காது. வேற என்ன தப்பு செய்வாங்க? விலங்குகளோட ஆரோக்கியம், நோய் பராமரிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு மாடு உடம்பு சரியில்லாம போனாலும் அது மொத்த பண்ணையோட கணக்கையும் பாதிக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான தப்பு, பாலை நேரடியா வாடிக்கையாளர்களுக்கு விற்காமல் இருப்பது. அதாவது அந்த இடைத்தரகர்கள் கிட்ட குடுக்கறத சொல்றீங்களா? ஆமா, நீங்க கஷ்டப்பட்டு பால் கறந்து அதை இடைத்தரகர்கள் கிட்ட குறைந்த விலைக்கு வெற்றா உங்க லாபத்துல பெரும் பகுதியை அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு லிட்டர் 40 ரூபாய் லாபம் பார்க்கணும்னா நீங்களே நேரடியா வாடிக்கையாளர்களை பிடிச்சு விற்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒரு விவசாயியா மட்டும் இருந்தா பத்தாது, ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஆளாகவும் இருக்கணும். அதே மாதிரி வேலையாட்களை மட்டுமே நம்பி விட்டுட்டு நாம வேற வேலையை பார்க்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நேரடி ஈடுபாடு, அதாவது ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் இல்லாம இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கவே முடியாது. அதாவது ஒவ்வொரு நாளும் பண்ணையில இறங்கி புல் வளருதா, மாடு ஆரோக்கியமா இருக்கா, பயோகேஸ் வேலை செய்யுதான்னு தொடர்ச்சியா கண்காணிக்கணும்.
ஆமா. ஆனா ஒரு முறை இதை நீங்க சரியா செட் பண்ணிட்டா, இது குடுக்கிற பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியான பலன்கள் அபரிமிதமானவை. அருமை. 1 ஏக்கர் நிலம், 10 மாடுகள், கொஞ்சம் ஸ்மார்ட்டான திட்டமிடல், இது இருந்தா இயற்கையோடு இணைந்த ஒரு லாபகரமான தொழிலை உருவாக்க முடியும்னு இந்த சான்று நமக்கு மிக தெளிவா காட்டுது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது வேற, பொருளாதார லாபம் ஈட்டுறது வேறங்கிறது ஒரு தவறான எண்ணம். ம். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரி கிடையாது. அவை இரண்டும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள்னு இந்த ஜீரோ வேஸ்ட் ப்ளூ பிரிண்ட் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. உண்மையிலேயே இது பால் பண்ணைக்கு மட்டும் பொருந்துற விஷயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஒன்றின் கழிவு மற்றொன்றின் மூலதனம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நேயர்களாகிய நீங்க உங்களோட சொந்த தொழில்ல, இல்ல நீங்க வேலை பார்க்குற ஆபீஸ்ல, ஏன் உங்களோட தனிப்பட்ட நிதி திட்டமிடல்ல கூட பயன்படுத்தி பார்க்க முடியும். கண்டிப்பா. எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் அதுல இருக்கிற வீணாக்கல்களை குறைக்கிறது தான் வெற்றிக்கான முதல் படி. சரி, நாம விடைபெறுவதற்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை. 1 ஏக்கர் நிலத்துல இருக்கிற விலங்குகளை வச்சுக்கிட்டு எந்த ஒரு கழிவும் இல்லாம இவ்வளவு உகந்த முறையில லாபம் ஈட்ட முடிகிறதுனா, நம்மளோட இந்த நவீன தொழில்நுட்பம் சார்ந்த வாழ்க்கையில நாம எவ்வளவு விஷயங்களை இது சாதாரணமானதுதான்னு சொல்லி தினமும் வீண்டாக்கி கொண்டிருக்கிறோம். அது நம்மளோட நேரமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அல்லது நம்மளோட உழைப்பா இருக்கலாம். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில எதையெல்லாம் இணைத்து உங்களது சொந்த கழிவில்லா திட்டம், அதாவது உங்களோட சொந்த ஜீரோ வேஸ்ட் ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்க முடியும். அந்த 1 ஏக்கர் உங்க வாழ்க்கையில எந்த பகுதி? இதை சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த விரிவான அலசல் உங்களுக்கு புதிய பல விஷயங்களை கத்துக் கொடுத்துருக்கோன்னு நம்புறோம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம்.